சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: 50% வேக வச்ச சிக்கன், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, லவங்கம், கிராம்பு, கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், 2 தக்காளி, நல்ல மிளகு, தேவையான மசாலா தூள் எடுத்துக்கிடலாம். மண்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானோடனே பட்டை, சோம்பு, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டு தாளிக்கணும். இந்த சிக்கனை அரை பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. இதில் மிளகாய்த்தூள், நல்ல மிளகுத்தூள், உப்பு, மசாலாத்தூள் இவ்வளவும் நல்லா விரவி ஒரு 1/2 hour ஊற வச்சு 50% ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் இது தான். நார்மலாக குழந்தைகள் ஃப்ரை பண்ண சிக்கன் மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க. கிரேவியில் உள்ளதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா கிரேவியில் உள்ளதையும் காலி பண்ணிடுவாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். சரி, நம்ம இப்போது அடுத்தது கிரேவி ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். எண்ணெய் சூடானோன்னா பட்டை, சோம்பு, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி சின்ன வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணணும். பெரிய வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கின அப்புறமா தக்காளி போடணும். தக்காளி போட்டு வதக்கின அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் அதை போட்டு வதக்கணும். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாம் போட்டு வதக்கணும். ஐயோ, சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடரும் போட்டு நல்லா வதக்கி தேவைன்னா கொஞ்சம் நம்ம சிக்கன் மசாலா பொடி போட்டு வதக்கிக்கிடலாம். நான் பட்டை, சோம்பு, லவங்கம், கசகசா, பெப்பரு அவ்வளோதான் போட்டிருக்கேன். நான் மசாலா தூள் போடலை. போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வரும்போது அந்த சிக்கன் பீஸை போட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம இப்போ போடணும். இந்த தக்காளி, வெங்காயம் இது வதக்கலுக்கு தேவையான சால்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு கிண்டி கொடுத்துக்கிட்டு அப்புறமா இந்த சிக்கன் கறி கோழியை போட்டு கிண்டி எடுக்கணும். பொரித்து வச்ச சிக்கன் கோழியை போட்டு தேவையான அளவு சால்ட் எடுத்து வச்சு அதை போட்டு வதக்கணும். இது சிம்பிளாக இருக்கும். நம்ம பொரித்து வச்சிட்டோம்னா அப்புறமா இதையும் வதக்கிடும் அதில் போட்டு எடுத்துடலாம். சிக்கன் பீஸு லெக் பீஸை மட்டும் போடலை. இது எல்லா சிக்கனையும் போட்டு இப்போ நமக்கு டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு.